Vanakkam and welcome to another episode of Shokokora. My name is Hindra Boss. In the episode 11, அதே மாதிரி தான் true crime stories we're gonna tell you, and இந்த வாட்டி is gonna be another interesting one. Okay, thank you very much. போன எபிசோட்ல வந்து கேட்டிருந்தேன் அடுத்த கதை வந்து என்ன சொல்லலான்னு. நம்மளோட one of the person who commented, செப்புமாஸ், எஸ், அவருக்கு வந்து ஜோடியாக் கில்லரை பற்றி தெரியணும்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, ஐ திங்க் இஸ் ஜோடியாக் கில்லர் இஸ் நாட் ஈஸி பிகாஸ் ஜோடியாக் கில்லர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இலூசிவ் கில்லர் டு டில் டேட். இது வரைக்கும் ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை யார் செஞ்சான்னு. ஓகே, ஆனால் இதான் மொதல் வாட்டி ஜோடியாக் கில்லரை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, நான் கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். Okay, and I will be sharing together with you. All right, so Zodiac Killer, it is not an easy story to do. I will try my best to convey the story to you guys. Okay, and also thank you very much for recommending Zodiac Killer. ஏன்னா ஒரு ட்ரூ கிரைம் ஓட இந்த மாதிரி பாட்காஸ்டாக இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் உண்மையிலே வந்து வெரிஃபை பண்ணணும்னா அந்த பேஜ், I think they have to do Zodiac Killer because most of the true crimes that I follow, that I have seen, அவங்க எல்லாமே Zodiac Killer செஞ்சுருப்பாங்க. ஸோ நான் இது செஞ்ச பிறகு நானும் ஒரு ட்ரூ கிரைம் பேஜ்னு சொல்லிக்கலாம் பிறகு. ஓகே, ஒரு ஆள் பாஸ் தான். பட் எனிவேஸ், லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஹேப்பன் சம்வேர் அரவுண்ட் 1960s. ஓகே, அந்த ஏரா வந்து ஒரு சின்ன மண்டோடி ஏரா, ரைட்? ஏன்னா யூஎஸில் முக்கால்வாசி சீரியல் கில்லரோட பிரேக்அப் அந்த டைமில் தான் ஹேப்பன். அப்போ 60s to 80s இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் வந்து ஃபுல் மண்டோடி ஜோன். ஓகே, மச்ச மண்டோடிங்க வந்தாங்க. ஓகே, ஒன் ஆஃப் இட் இஸ் ஜோடியாக் கில்லர், அது வந்து சன் ஆஃப் சாம். அதுக்கப்புறம் வந்து சார்ல்ஸ் மென்ஷன், அவன் ஒருத்தர் தான். இன்னொருத்தர் வந்து வேற யாரு, மச்சான். ஓகே, ஸோ அதில் ஒரு ஆள் தான் ஜோடியாக் கில்லர். ஆனால் இவர் தான் வந்து top of the top, cream de la creme. Okay, because the whole story starts in his first murder. Okay, now his first murder, அந்த மர்டர் நடந்ததே வந்து அவரோட ரெண்டாவது மர்டர்ல தான் தெரிய வந்துச்சு. The first murder happened on December 20th, 1968, கலிஃபோர்னியாவில் வல்லேஹோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ரைட், ஸோ what happened is Betty and David மொதல் வாட்டி டேட் போகிறாங்க, ஃபர்ஸ்ட் டேட். ஓகே, ஸோ அப்போல்லாம் வந்து பம்பல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்கு நாள் பண்ணி ஃபர்ஸ்ட் டேட் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டேட் போயிட்டு டின்னர் போயிட்டு நம்ம அப்படி ஜாலியாக அவங்களோட லவர்ஸ் லைனுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. லவர்ஸ் லைனுக்கு எதுக்கு போவாங்க? கில்மான் சேமே பில்பான் சே பண்ண தான், வேறு எதுக்கு போவாங்க? ஓகே, ஸோ மலேசியாவில் லவர்ஸ் லைன்லாம் இருக்கும். அதாவது கிளாங்கில் வந்து எங்கே தெரியுமா லவர்ஸ் லைனு? தஞ்சோங் ஹராப்பான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, அங்கெல்லாம் மீன் பிடிக்க போவோம். மீன்லாம் கிடைக்காது, வேற எவனாச்சும் காடியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஓகே, அதுதான் பார்ப்போம். காடி ஆடிக்கிட்டு இருக்கோம். எஸ், அதையும் வந்து ஒரு பக்கிங்க வந்து பார்க்கறதுக்கு அவங்க கூட்டாளி கூட ஏறி ஒரு பொருட்காட்சி வரும், அந்த காடி ஆடிக்கிட்டு இருக்கோம். அவங்க தாண்டி போவாங்க, பத்தியா அந்த காடிக்குள்ளே பத்தியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பொருள் காட்சிக்கு ஒரு கண்காட்சி அந்த மாதிரி தான். ஓகே, ஆனால் இந்த லவர்ஸ் லைன் இட்ஸ் a very quiet one. ஓகே, யாருமே நார்மலி அந்த லவர்ஸ் லைனுக்கு வந்து போக மாட்டாங்களாம். வெரி டார்க், வெரி குவாய்ட். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் 1968 அந்த டைமில். ரைட், ஸோ இவங்க டின்னர் முடிச்சுட்டு, ஓகே, பெட்டி அண்ட் டேவிட் டின்னர் முடிச்சுட்டு லவர்ஸ் லைனுக்கு போயிருக்காங்க. லவர்ஸ் லைன் போய் பார்க் பண்ணோடனே யாருமே இல்லை, இருட்டாக இருந்திருக்கு. அப்படியே அவங்களும் ஒரு மாதிரி அப்படியே காடிக்குள்ளே அப்படியே கில்மன் சேஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து படத்தில், இந்த மூவிஸ்லலாம் எந்த படத்தில் வந்து இந்த காடி சீன் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் நடிச்ச படம் சிம்பிள் மனுஷன்லயும் ஒரு காடி சீன் இருக்கப்பா. அந்த வைபோகத்துக்காக தான் வந்து பெட்டியும் டேவிட்டோ வந்து இந்த லவர்ஸ் லைனுக்கு போயிருக்காங்க. ஓகே, ஸோ நான் எவ்வளோ டபுள் மீனிங்க சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன், புரிஞ்சிங்க சொல்லிட்டேன். புரியாதவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே, புரியாதவன் கேட்டு தெரிஞ்சுக்கோவா. இதை கூட புரியலன்னா கேட்காத, நீ அப்படியே இரு, அதுதான் நல்லது. ஓகே,
ஸோ பெத்தி அண்ட் டேவிட் லவர்ஸ் லைட்டில் they were just talking and நாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த டைம்லேயே வேற ஏதோ ஒரு லைட் அடிச்சிருக்கு, காடி லைட் அடிச்சிருக்கு. ஓகே, யார் அது, வேற யாரும் காடி லைட் அடிக்குது இந்த நேரத்தில், யாரும் வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த காடி லைட் வந்து பிரைட்டாக அடிக்கிற நேரத்தில் யார் வரானே தெரில. காடியிலேருந்து ஒருத்தர் இறங்கின கையோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து சுட ஆரம்பிச்சிருக்காரு. சுட்டோனே வந்து டேவிட்க்கு லெஃப்ட் ஸ்காலில் வந்து புல்லட் பூந்திருக்கு அண்ட் ஆல்சோ நீல வந்து புல்லட் பூந்திருக்கு. ஓகே, நீலையும் சூடுபட்டோன்னே லெஃப்ட் ஸ்கால் இங்கே இந்த சைடில் ஸ்கால்லையும் சூடுபட்டோன்னே டேவிட் என்ன பண்ணி, டேவிட் பின்னாடி வந்து பாஞ்சிட்டான். பின்னாடி பாஞ்சு ஒரு மாதிரி வந்து ஹைட் அவுட் மாதிரி அப்படி ஹைட் பண்ணிடுவோம் அவனு. அதே நேரத்தில் வந்து ஷூட்டர் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, அவன் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, ஸோ இதில் பெட்டி என்ன பண்ணியிருக்காங்க, பெட்டி ஷூட் பண்ண ஆரம்பித்தோடனே காடி விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடி ஆரம்பித்தோடனே இவன் ஷூட் பண்ணியிருந்தான் பார்த்தீங்களா டேவிட்டை, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்னான்னு சொல்லிட்டு திரும்பி பெத்தியை வந்து ஒரு 6 வாட்டி ஷூட் பண்ணியிருக்காரு. ஓகே, பெட்டி அந்த இருட்டுலேயும் அவர் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக ஷூட் பண்ணியிருக்காரு பெட்டியை. ஓகே, ஸோ பெட்டியை ஷூட் பண்ணி அவங்க கீழே விழுந்து அன்கான்ஷியஸாக இருக்கும் போது, ஸோ திருப்பியும் இங்கே வந்து வேலையை முடிப்போன்னு சொல்லிட்டு டேவிட்டை மறுபடியும் இன்னொரு 2-3 டைம்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் ஹீ ஃபினிஷஸ் த ஜாப். ஓகே, ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அண்ட் someone who passed by that place, they found out that Betty and David were in that horrible condition. ஸோ அவங்க தான் கால் பண்ணி போலீஸ்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் போலீஸ் வந்து இந்த கேஸை பெத்தி அண்ட் டேவிடோட கேஸை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து ஜோடியாக்னு ஒரு ஆளே வந்து ஒன்று உருவாகலை, அந்த பேர் வந்து யாருமே ஒன்றும் பாய்க்கலை, ஒன்றும் சொல்லவே இல்லை. ரைட், ஸோ நவ் யூ see from that point of view இந்த கேஸை வந்து எப்படி பார்த்துருக்காங்கன்னா, டேவிட் வந்து ஏதாச்சும் ட்ரக் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா டேவிட்க்கும் அவர் ஸ்கூலில் இருக்க, ஐ மீன் லைக் ஒன்று ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, ஹை ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் இருக்கிற யாரோ ஒரு பையனுக்கு வந்து ஆகாதான், ஏன்னா அந்த பையன் வந்து ஸ்கூலில் வந்து ட்ரக் சப்ளை பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் போய் டேவிட் போய் வந்து அந்த பையன்கிட்ட வார்ன் பண்ணியிருக்கான், என் ஸ்கூலில் நீ வந்து ஜாமான்லாம் ஓட்டக்கூடாது, நீ ஓட்டினா நான் வந்து ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று கிருத்தா பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து போலீஸ் ஃபுல்லாக இந்த கேஸை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், now about 7 months later, okay, 7 months later, first case ஒன்று யாருமே கண்டுபிடிக்கல, ஒன்று இன்வெஸ்டிகேஷன் கோ ஆன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதே சமயத்தில் 7 months later யூஎஸில் இண்டிபெண்டன்ஸ் டே நடக்குது, 4th of July, ஸோ விச் இஸ் 1969. ஸோ இந்த இயரில் டார்லின் அண்ட் மைக்கேல் இவங்க 2 பேரும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பியிருக்காங்க. 2 பேரும் கிளம்பி காடி ஓட்டிட்டு போகும்போது காடி பின்னாடி யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்கு. ரைட், யாரும் ரொம்ப நேரமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டார்லின் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பின்னாடி உள்ள காடியை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் டர்ன்ஸில் எடுத்துருக்காங்க, லெஃப்ட் வளைஞ்சிருக்காங்க, அப்படி ரைட் வளைஞ்சிருக்காங்க. அப்பயும் அந்த காடி லெஃப்ட் வரையுது, அந்த காடி வந்து ரைட் வரையுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம வந்து ஒரு நியர்பை கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது, அந்த கோல்ஃப் கோர்ஸ் ஏரியாவில் வந்து பார்க்கிங் லாட் இருக்குது, அந்த பார்க்கிங் லாட்டில் பூந்துருவோம்னு சொல்லிட்டு நேராக அந்த பார்க்கிங் லாட்டில் போய் பூந்துருக்காங்க. பார்க்கிங் லாட்டில் பூந்தோடனே பார்க்கிங் லாட் எம்டியாக இருக்குது, யாருமே இல்லை. கரெக்டாக ஒரு காடி அவங்க காடி பக்கத்தில் வந்து ரைட் பிசைட் த பக்கத்தில் வந்து பார்க் பண்ணுதான். கொஞ்ச நேரம் பார்க் பண்ணிட்டு அந்த காடி எடுத்து கிளம்பிடுதான். ஓகே, கிளம்புனோடனே இவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டாங்க, ஓகே அப்பாடா பிரச்சனை முடிஞ்சின்னு சொல்லிட்டு, பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே. இவங்க எங்கே கிளம்பல, கிளம்புற மின்னிக்கே திருப்பி இன்னொரு காடி வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து சைட்டில் வந்து பார்க் பண்ணல, இந்த காடிக்கு பின்னாடி பிளாக் பண்ணுற மாதிரி இப்படி பார்க் பண்ணியிருக்கு. பிளாக் பண்ணுற மாதிரி இப்படி பார்க் பண்ணோடனே காடியில் உள்ள மைக்கேல் வந்து என்ன நினச்சிக்கிட்டா, போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க. ஏன்னா காடியில் இறங்கின அந்த ஆள் இறங்கினோடனே
ஃப்ளாஷ் லைட்டோட அடிச்சுட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு கண்ணுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து இப்போ திடீர்னு யாரோ வந்து ஃபோன் எடுக்க போகிறாங்கன்னா சீலாப்பா வந்து ஃப்ளாஷ் திறந்துருவாங்க. அந்த ஃப்ளாஷ் திறந்தா நம்மளுக்கு எப்படி ஒரு மாதிரி பிளர் ஆகும், அந்த மாதிரி வந்து இவனுக்கு கண்ணுக்கு ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஃப்ளாஷ் அடிச்சுட்டு வந்தோன்னா போலீஸ் தான் வராங்கன்னு சொல்லிட்டு லைசன்ஸ், டிரைவிங் ஐசி இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிற அந்த டைமில் அந்த ஃப்ளாஷ் லைட் வந்துச்சு பார்த்தீங்களா, புல்லட்ஸ் வந்து சுட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ 2 பேருக்கும் வந்து ஃபுல்லாக they were shot multiple times, both of them. Police still didn't know about this case. Okay, அங்கே உள்ள யாரோ ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அபவுட் க்ளோஸ் டு 12 o'clock ஒரு கால் வந்திருக்கு. ஏன்னா அந்த கால் என்ன சொல்லியிருக்குன்னா, Vallejo Police Department. I want to report a double murder. May I have your If you go name 1 and where mile you're calling? east on Columbus Parkway, public park, you'll find kids in a brown car. They were shot with a 9mm Luger. I also killed those kids last year. Goodbye. காலில் வந்து கடைசியில் குட் பாய். That one gives me chill all the time. Okay, so yeah, so this is the first time the person has called in and to report about his own murder. Okay, ஆனால் அப்போ கூட வந்து அவரோட பேர் ஜோடியாக்னு சொல்லிட்டு பாய்க்கவே இல்லை. அந்த காலுக்கு அப்புறம் ஃபாலோ அப் பண்ணுறது 1st August. 1st Augustல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர் ரூம்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் தான் இதுக்கு முன்னுக்கு நடந்த இந்த டபுள் மர்டர் பார்த்தீங்களா, அதுக்குள்ள கொலைகாரன் நான் தான். அதுக்கு தகுந்த எக்ஸ்ட்ரா சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன மாதிரி பேண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, காடிக்கு அது வந்து எப்படி இருந்துச்சு, திறந்துருந்துச்சா இல்லை சாத்தி இருந்துச்சா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லெட்டர்லேயே வந்து போட்டிருக்கேன். என்ன மாதிரி புல்லட் வந்து பாய்ச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நான் ஒரு சைஃபரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 8 லைன் சைஃபர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 8 லைன் சைஃபர் 3 பார்ட்டாக நான் பிரிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த 3 பார்ட்டும் வந்து 3, as we are speaking, this 3 part of cipher is being sent to the other 2 newspapers சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 நியூஸ் பேப்பருக்கு வந்து 3 சைஃபர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த சைஃபரை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணார். அதுலேயும் வந்து அந்த லெட்டரில் போட்டிருக்கு, அப்படி நீங்கள் இந்த சைஃபரை நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா, ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா நான் ரேண்டமாக காடி ஓட்டிக்கிட்டே போய் தேடி ரேண்டமான ஆளை வந்து தேடி கொலை பண்ணுவேன், ரேண்டமாக இருக்கிற கப்பலை கொலை பண்ணுவேன். இந்த மாதிரி கொலை பண்ணி ஒரு டசன் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்தாலாம் பண்ணியிருக்காரு, பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்காரு லெட்டரில். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, they printed all of the ciphers, and also because the cipher, you have to have a look now. The cipher contains a lot of different characters. Okay, Morse code இருக்கு சைஃபருக்குள்ள. ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிரிப்டோகிராஃபி இருக்கும், உங்களுக்கு மச்ச டிஃப்ரெண்ட் கிராஃபிக்லாம் ஒன்று கிராஃபி எல்லா கிராஃபியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைஃபரில் CIA, FBI, Men in Black எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. யாருனாலையும் டீகோட் பண்ண முடியல, யாருனாலையும் பிரேக் பண்ண முடியல இந்த சைஃபரை. ஆனால் இந்த சைஃபர் வந்து பேப்பரில் வந்தனால அஃப்கோர்ஸ் பப்ளிக், எனி ஒன் ஹூ கேன் ட்ரை, ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் சைஃபரை டீகோட் பண்ண ஃபர்ஸ்ட் 2 பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் ஒரு லெக்சரர் போலக்கு, ப்ரொஃபஸர் போலக்கு, அண்ட் they like to play all these cross words and cross games and all this kind of stuff. ஸோ அவங்க தான் வந்து இந்த சைஃபரை டீகோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக ஆஃபீஸில் உட்காந்து இவங்க எல்லாம் வந்து இந்த FBI, Men in Black, இந்த CIA எல்லாமே பண்ண முடியாத வேலையை சாதாரண 2 பேர் அழகாக பக்காவாக ஒரு நாள்லேயே டீகோட் பண்ணிட்டாங்க. ஓகே, and the way they decode is also very brilliant, which is they try to find, they know that the killer is gonna use the word kill. ஓகே, ஸோ சைஃபரில் வந்து எங்கே வந்து 2 இந்த கில் இந்த வார்த்தை வந்து ரிப்பீட்டாக ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மூலியமாக they decode the whole thing over that, which is I think very brilliant over that. ஓகே, now இந்த சைஃபர் இந்த லெட்டரில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, I love to kill ஹியூமன்ஸ். ஏன்னா ஹியூமன் வந்து கில் பண்ணுறதோட வேறு எந்த விஷயமும் வந்து அவ்வளோ எனக்கு வந்து மனம் திருப்தியை கொடுக்காதான். ஓகே, த மோஸ்ட் டேஞ்சரஸ்
அனிமல் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஹியூமன் சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதுதான் வந்து பேசிக்லி வந்து சைஃபரில் வந்து போட்டுருந்துச்சு. ஆல்ரைட், பட் ஹி டிடன்ட் புட் ஹிஸ் நேம் ஆர் எனிதிங் லைக் தட். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இந்த சைஃபர் வந்து போட்டிருக்காங்களே, அதே நேரத்தில் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், வேற ஒரு ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து டான் பண்ணியிருக்காரு. திருப்பியும் பேப்பரில் வந்து திருப்பியும் எழுதி போட்டிருக்காரு, நீ உண்மையான கில்லர் தானா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நீ 2வது லெட்டர் எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவர் போட்டிருக்காரு. அதுக்கும் இந்த ஜோடியாக் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் 2வது லெட்டரை அனுப்பியிருக்காரு. Okay, hello, this is the Zodiac speaking. Now this is the second letter. This is the official letter that he has said the name Zodiac. Okay, this is the Zodiac சொல்லிட்டு அந்த லெட்டர்ல தான் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. இதுக்கு முன்னுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிம்பிள், எப்படின்னா இந்த ரவுண்டு சிம்பிள், நடுவில் ஒரு ப்ளஸ். பேசிக்காக அது பார்க்க வந்து ஒரு டார்கெட் மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்கள் கேம்லாம் விளாண்டிங்கன்னா இந்த யூ வாண்ட் எய்ம் சம்திங் ஆர் எனிதிங் லைக் தட், யூ வில் நார்மலி ஹேவ் தட் ரவுண்ட் அண்ட் தென் தட் கிராஸ் இன் த மிடில் ஓவர் தட். ஓகே, ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி, ஏன்னா அவருக்கு தான் வந்து ஹண்டிங் கேம்னா ரொம்ப பிடிக்குமே, ஸோ அதை பேஸ் பண்ணி அவரோட லோகோ அது. ஓகே, அவர் வந்து கேஜிஎஃப் மாதிரி அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பிராண்ட் ஆகணும்னு ஆசைப்படுது. ஸோ அவரோட பிராண்ட் வந்து ஜோடியாக். ஆஸ் த போலீஸ் இஸ் ஸ்டில் இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் தே டோன்ட் நோ ஹூ இஸ் இட். ஓகே, அவங்களுக்கு ஒரு குழுவும் இல்லை யார் இந்த ஆளுன்னு. ஓகே, பிகாஸ் இஸ் ஸோ ஹைலி இன்டெலிஜென்ட் தட் he gives you all this code for you to break and everything. So he keeps you busy, he keeps everything. யாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரில. அந்த நேரத்தில் on the date of September 27, 1969, 2 college students, Brian and Cecilia சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு பார்க்குக்கு போயிருக்காங்க. அந்த பார்க்கில் வந்து அப்படின்னா வந்து அந்த பார்க் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸி பார்க், பட் பிகாஸ் ஐ திங்க் இட் வாஸ் சம்வேர் அரவுண்ட் சீசன் டைம், வெரி லோ சீசன் டைம், யாருமே அந்த பார்க்கில் இல்லை. வெரி லெஸ் பீப்புள் கோ டு த பார்க் ஃபார் பிக்னிக். அண்ட் ஆல்சோ த பார்க் ஹேஸ் அ வெரி நைஸ் லைக் ஹில் மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் யூ ஹேவ் அ நைஸ் வியூ ஆஃப் த லேக் அண்ட் ஆல்சோ ட்ரீஸ் அண்ட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். they like to chill like that, right? Okay, ஸோ அந்த பார்க்கில் வந்து சிசிலியாவும் பிரையனும் வந்து அப்படியே சில் பண்ணி அப்படியே காடியை வந்து வேற எங்கேயோ பார்க் பண்ணிட்டு நடந்து போய் அங்கே சில் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெள்ளைக்காரங்களாம் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்மளாம் வந்து காடியிலே நின்று இங்கே மாதிரி தெரியுதா வியூவே, அவ்வளோதான், ஓகே வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் இவங்க நடந்து போய் அந்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. வெரி ரசனைக்காரனுங்க. பட் எனிவேஸ், சிசிலியா அண்ட் பிரையன் என்ன பண்ணியிருக்காங்க, சிசிலியா வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் பிரையன் வந்து அவரோட கதையை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ சிசிலியா வந்து ஒரு கட்டத்தில் வந்து திரும்பி பார்த்து பின்னாடி பார்க்கும்போது அவங்க வந்து பிரையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு யாரும் அங்கே அந்த அந்த மரத்துக்கிட்ட அந்த ஹீல் கிட்ட யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரையன் வந்து பேசுகிற ஷாக்கில் என்ன சொல்லியிருக்கான், அவன் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இல்லை அது யாரும் இல்லை, இங்கே வந்து பிக்னிக்லாம் வருவாங்க, மேபி அந்த சைட்டில் யாரும் பிக்னிக் பண்ணுறாங்க போலங்க, ஸோ அவங்க யாருக்காச்சும் பண்ண மாட்டாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் சொல்லிட்டு அவன் பேசுறதுலேயே குறியாக இருந்திருக்கான். ஓகே, அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பிரையனுக்கு பேசுறதுக்கு. அவன் பேசலே குறியாக இருந்தோடனே சரின்னு சொல்லிட்டு இந்த சிசிலியாவும் சரின்னு சொல்லிட்டு கதையை கேட்டுக்கிட்டே, ஆனால் அவங்களுக்கு மனசு அப்படியே இல்லை, அரை மனசு. ஓகே, ஏன்னா அவன் கதையை கேட்டுக்கிட்டே அப்படி யார் எங்கே அந்த ஆள் போனாங்களேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் பார்க்க ஒரு மாதிரி வீடாக இருந்தான் வேறு. ஸோ அவங்களுக்கு மனசு தரா சத்தியில தர செட்டப். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நோட்டை விட்டுருக்காங்க எங்கே அவன்னு. திருப்பி இந்த வாட்டி பார்க்கும்போது பின்னாடி அந்த ஹில் கிட்ட இருந்தவன் இந்த மரத்துக்கிட்ட வந்துட்டான். திருப்பியும் வந்து இந்த பிரையன் கிட்ட இந்த தேங்காய் மட்டை பிரையன் கிட்ட வந்து சொல்லியிருக்கான் இந்த சிசிலியா. ஓகே, டேய் அங்கே இருந்தான்ல, இப்போ இந்த மரத்துக்கிட்ட இருக்கான்டா. ஓகே, அதெல்லாம் யாரும் இல்லை சிசிலியா, நான் பேசுறது நீ கேளுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லியிருக்கான். ஓகே, அவன் பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ இவனும் இப்போ தான் நிப்பாட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மர்டர்காரன் வந்து தவளைத்தாக மரத்துலேருந்து வெளியாகி கண்ணை கட்டியிருக்கான். நிப்பாட்டுறா நீ பேசுறதான்னு. ஓகே, எவ்வளோடா நீ பேசிக்கிட்டு இருப்பாரு, நானும் நீ நிப்பாட்டுவேன்னு பார்த்தா நீ நிப்பாட்டவே மாட்டுற, நான் உன்னை சாவடிக்க போகிறேன், உன்கிட்ட இருக்கிற காசுலாம் கூட உன் காடி சாவி கொடுன்னு சொல்லிட்டு இவன் கன் பாயிண்டில் வச்சு கேட்டிருக்காங்க. நான் அந்த சேம் டைம் நீங்கள் கேட்டிருக்கலாம், did both of them see how he looked like? Now both of them didn't see how he looked like. ஏன்னா இந்த வாட்டி
he was very smart. He was wearing like a hoodie like that. Okay, ஏதோ ஒரு வேறான hoodie மாதிரி போட்டு, and also he had his knife and all the guns and all this kind of stuff. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், பிரையன் கிட்ட வந்து நான் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேன், ஜெயிலில் உள்ள ஆஃபீஸரை வந்து சாவடிச்சுட்டு அங்குள்ள காடி எடுத்து வந்துட்டேன், ஆனால் அந்த எடுத்து வந்த காடி வந்து கெட்டு போச்சு, எனக்கு புது காடி தேவைப்படுது, காசு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இந்த பிராயன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட எங்கே இருக்குது காசு, என்கிட்டே 75 cents தான் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனவட்டா திரும்பி சொல்லியிருக்கான் அவன்கிட்ட. ஓகே, ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன்கிட்ட காசே இல்லை, அப்போ நீ என்ன இங்கே வந்தன்னு சொல்லிட்டு, அதுலேயும் நீ வந்து பேசுறது நிப்பாட்டியாடா, பேசிக்கிட்டே இருக்கடா, நீ பேசிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி இந்த பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணி இந்த சிப் டயர் இந்த கயிறுக்கு தரேன், நீங்கள் 2 பேரும் வந்து கயிறு கட்டிங்க. ஓகே, நான் சிசிலியா கிட்ட கொண்டு கயிறை கொடுத்து அவன் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. சிசிலியாவை வந்து பிராயனோட பின்னாடி கையை எப்படி கட்டி வச்சிருக்கான். நான் ஒழுங்காக கட்டாதனால கொஞ்சம் லூஸாக அவங்க பயம். ஓகே, அந்த 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 சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க கொஞ்சம் லூஸாக கட்டினோன்னே சிசிலியாவுக்கு வந்து அந்த ஜோடியாக் தான் வந்து கட்டி விட்டுருக்காரு. கட்டி விட்டோடனே ஆக்சுவலி வந்து நான் அவங்க 2 பேரையும் சாவடிக்க போகிறேன், உங்க 2 பேரையும் கொலை பண்ண போகிறேன், அதனால தான் நான் கட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு எடுத்த பிஸ்தோலை உள்ள வச்சுட்டு கத்தி எடுத்து 2 பேரையும் சதாக்குன்னு சொருவ ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, வந்து பிராயனுக்கு தான் வந்து கத்தி குத்து விழுந்துருக்கு, ஒரு 5-6 கத்தி குத்து விழுந்தோடனே பிராயன் வாஸ் வெரி ஸ்மார்ட், இறந்து போன மாதிரி அப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். சிசிலியாவுக்கும் ஒரு கத்தி குத்து, ஆனால் சிசிலியாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷி வாஸ் அன்கான்ஷியஸ் as well. ஸோ இந்த 2 பேரையும் வந்து கத்தியால் குத்தி முடிச்சுட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டான். நடந்து போனது அப்படி போயிட்டான்னு நினச்சா இல்லை, நடந்து அவங்களோட காடி எங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காடியில் போய் கதவு கிட்ட இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கான், லோகோவை போட்டு யார் எப்போ என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு கதவுல வந்து ப்ரூஃபாக வச்சு போயிருக்காரு, இது நம்மளோட சம்பவம் தான் யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் தேங்க்ஃபுல் இனஃப் இந்த 2 பேரும் வந்து ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு அவங்களே வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே கேம் டு கான்ஷியஸ், தே ஹேவன்ட் பாஸ்ட் அவே yet, ரைட். ஆனால் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு 2 days கழிச்சு சிசிலியா ஷி பாஸ்ட் அவே அன்ஃபார்ச்சுனேட்லி. Brian was alive to tell the story. Okay, Brian was alive to tell the story. Until now he's still well. He's of course trauma la kandipa irupparu, but he's alive to tell the story. He's one of the lucky one to escape from the Zodiac's killing. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் போனீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற டேட்டு இல்லைன்னா வந்து ஃப்ரெண்டு ஓகே ஏதாச்சும் சொன்னாங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் வாயை வந்து மூடிட்டு கொஞ்சம் பாருங்க அவங்க கூட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி தான். ஓகே, அது யாரும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவன் பொழைச்சி வந்துட்டான். ஆனால் பாவம் கூட போன அந்த சிஸ்டரு கத்தி குத்து வாங்கி அவங்க மேலே அனுப்பி விட்டான். அதுலேயும் இவன் வந்து பேசியே வந்து அறுத்து முடிச்சுட்டான். அதான் ஒன்று. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆளு எப்போ பேசணும் எப்போ குறைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் முடிவு பண்ணுங்க, சரியா? டைம் கேட்குது, வாயில் எச்சி இருக்கு, வாயில் நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் தான் கேட்டிருக்கேன், மண்டை வலிக்காது இருக்கும் மண்டை அப்படியே. Every case has modus operandi. Okay, now in the case as the police were searching on it, based on which is he is targeting on couple, அதுலயும் வந்து he has a lot of anger towards women. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா first, second, thirdல வந்து most of the gunshots or most of the stabbings were done more on the women rather than on the guys. Okay, so on the guys வந்து செஞ்சது they had to eliminate சொல்லிட்டு, but on the women they can see in postmortem saying that it was done out of anger or whatever it is, like, you know, they had more brutally being done for them and all. Okay, now இந்த மாதிரி இருக்கிற டைம்ல Zodiac changes his MO entirely, which is 2 weeks into the last case. Zodiac வந்து ஒரு டாக்ஸி எடுக்கிறாரு. ஓகே, அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு ஓட்டிகிட்டு போங்க, நான் அங்கே வந்து இறங்கிக்கிறேன். ஸோ சொன்ன இடத்தோட ஒரு பிளாக் தள்ளியே வந்து அந்த டாக்ஸி வந்து நின்றுருக்கு. ஓகே, அந்த டாக்ஸி நின்றோனைய Zodiac took his gun and shot the taxi driver. Okay, point blank. Okay, he was out in the spot itself. Now it happened, which is right
at that time இந்த விஷயத்தை வந்து ஆப்போசிட் ரோட்லேருந்து 2 டீனேஜர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு. நான் they say that the person who was sitting behind காரிலேருந்து வெளியாகி பின்னுக்கு, அதாவது டிரைவரோட பக்கத்து பேசஞ்சர் சீட் இருக்குல்ல, அதில் பூந்து என்னமோ செஞ்சு திருப்பியும் வெளியாகிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, at the same time, best thing is a police patrol car stopped a person 3 minutes from the incident place. ஓகே, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, யாராச்சும் கன்னோட வந்து நீங்கள் சுற்றுருந்தீங்க பார்த்தீங்களான்னு சொல்லியிருக்கான். நான் that person also, ஆமாம் நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து அந்த சைடில் யாரோ சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் அந்த சைட் போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. Now, there is a big chance that the policeman spoke to the Zodiac. Yana, in that 3 minutes of time frame, he is the only one who can have been there. Okay, but வந்து இந்த பர்சனை ஒன்று டீட்டெயிலாக போய் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, இந்த ஏற்ற வீட்டிலேருந்து பார்த்தாங்களா இந்த 2 பேர், நான் இங்கே பார்த்த டேக்ஸியில் வந்து யாரும் சுடுபட்டாங்க, இந்த மாதிரி அவங்களோட இந்த மூக்காச்சாம் அங்கே அடையாளம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து பர்சன் செஞ்சது வந்து ஒரு பிளாக் பர்சன் சொல்லிட்டாங்க. அதாவது வந்து ஸ்கின் வந்து பிளாக் பர்சன், ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பர்சன் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, பட் த திங் இஸ் the Zodiac was identified before that, okay, with sketch and everything. The Zodiac was not a American African, okay, it's not a black person. It's already been said that he is a white person, ஒரு வெள்ளக்காரன் சொல்லியாச்சு. ஓகே, இருக்கலையா இல்லை என்னன்னு தெரில, இல்லை அந்த டைமில் வந்து ரேசிசம் வந்து பீக்கில் இருந்த டைமான்னு தெரில, இவங்க வந்து இது பிளாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து பிளாக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அப்போ தான் இந்த பர்சன் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்காரு. அண்ட் ஹீ வாஸ் த மோஸ்ட் க்ளோசஸ்ட் டு பீயிங் காட். ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்லா கிட்ட போய் பேசியிருந்தாலே அவரோட ஜாக்கெட் எல்லாமே வந்து ரத்த கரையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா வந்து அவர் தரலாக அவர் வேலையை செய்யலாம். ஓகே, கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யாதனால கோட்டை விட்டுட்டாரு மனுஷன். ஓகே, அந்த வலி இருக்குது தெரியுமா, கடைசி வரைக்கும் அந்த ஆஃபீஸர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இலூசிவ் கில்லரை வந்து அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்துருக்காரு. ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்காரு. அவர் மட்டும் அந்த அரெஸ்ட் பண்ணியிருந்தாரு, he would have been one of the most famous cop right now. ஓகே, கண்டிப்பாக பிங்கர்லாம் கொடுத்து ஒரு மாதிரி டத்துலாம் கொடுத்து வீட்டெலாம் கொடுத்து செத்துலாம் இருப்பார், பென்ஷன்லாம் கொடுத்து. ஆனால் and also because you're a cop and you live to catch bad people, right? That's your goal. So நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா one of the biggest elusive, one of the most man hunt ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மனுஷனுக்கு, and you just right in front of you, just because 2% say blackன்னு சொல்லிட்டு சொன்னனால அவர் கோட்டை விட்டார். ஆனால் இதுக்கு முன்னிக்கே வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி ஸ்கெட்ச் செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்கெட்சை வந்து ஃபாலோ பண்ணி ஏன் வந்து இவர் சந்தேகப்பட்டு அவர் போய் ட்ரெயிலர் தரலாம். ஓகே, அது அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியல. நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் அந்த டைமில் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். இந்த மாதிரி டைமில் இந்த டாக்ஸி டிரைவர் வந்து சுடுபட்டார்ல. ஓகே, சுடப்பட்ட பிறகு ஒரு லெட்டர் வருது திருப்பியும். இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் தான் இந்த டாக்ஸி டிரைவரை சுட்டேன். ஓகே, இந்த டாக்ஸி டிரைவரை எதுக்கு சுட்டேன்னா, நான் சும்மா தான் சுட்டேன், வேறு எதுக்கு சுட்டேன். ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் வந்து நான் டாக்ஸிலேருந்து இறங்கி மின்னுக்கு கதவு திறந்து உட்காந்தேன். ஏன்னா உங்களை எல்லாத்தையும் வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண தான் அந்த மாதிரி நான் செஞ்சேன். அதே சமயத்தில் இந்த கொலையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த டாக்ஸி டிரைவரோட அவரோட போட்டிருந்த துணியிலேருந்து சின்ன ஒரு பகுதியை கிழிச்சு உங்களுக்கு வச்சுருக்கேன். அதுலேயும் எக்ஸ்ட்ராவாக உன்னோட போலீஸ்காரன் வந்து என்கிட்ட வந்து பேசினா, அவன் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணியிருந்தா நீ பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வேலையை வந்து அவங்க செய்யலாம், இந்த சைட் போகிறாங்க, அந்த சைட் போகிறாங்க, அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க. நான் அவ்வளோ நேரமாக பார்க்கில் தான் உட்காந்துருந்தேன். உன் போலீஸ்காரன் வந்து பார்க்கில் வந்து நல்லா தேடினாலே என்னை பிடிச்சிருக்கலாம். அவங்க வேலையை ஒழுங்காக செய்யாதனால நான் ரிலாக்ஸாக தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவர் வந்து
லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதுலேயும் எக்ஸ்ட்ராவாக என்னென்னா, நான் வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இந்த பிள்ளைங்களாம் போகல. மேபி நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஜாலிக்கு அந்த பஸ்ஸு டயரை வந்து சுட்டுட்டு கவுத்து விட்டுட்டு பிள்ளைங்க வந்து ஒன்று ஒன்றா வெளியே வரும்போது ஐ வில் ஸ்டார்ட் டு டேக் தேம் ஒன்ஸ் அவுட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை வந்து கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை கொடுத்தோன்னே ஹோல் நேஷனே, கலிஃபோர்னியாவே வந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சிருச்சு. எந்தெந்த பஸ்ஸு எங்கே போனாலும் பின்னாடி வந்து ஒரு போலீஸ் காடி இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு தாரலான ஒரு எஸ்ஓபி வந்து பஸ் டிரைவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது உங்கள் பஸ்ஸு வந்து டயர் வந்து சுட்டாச்சுன்னா எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க, ஒரு சேஃபான இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே போங்க. அட் த சேம் டைம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போங்க, யாருமே நிப்பாட்டாதீங்க, பஸ்ஸை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ஆப்ரேஷன் நடக்குது. பேசிக்லி இவரோட ஒரு லெட்டர்னால ஃபுல் கலவரம், ஒரு நாடே கலவரமாக இருக்குது. சரி, நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். எனக்கு வந்து இந்த சர்டன் லாயர், ஓகே, இந்த லாயர் பேரை சொல்லி குறிப்பாக இந்த லாயர் கூட நான் பேச போகிறேன். இந்த லாயர் கூட வந்து நான் எங்கே பேச போகிறேன்னா, ஒரு டிவி ஷோவில் வந்து நான் பேச போகிறேன் அவர் கூட. ஓகே, ஸோ இவரை ஹையர் பண்ணுங்க, அந்த டிவி ஷோவில் நான் பேச போகிறேன். இத்தனை மணிக்கு இத்தனை நேரத்தில் நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த டிவி ஷோலையும் வந்து இந்த லாயர், இந்த ஃபேமஸ் லாயர், அவர் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இந்த டிவி ஷோவில் நடந்த விஷயம் பாருங்க. Talk to us. Just tell us what's going on inside you right now, Sam, please. I have headache. Right. How long have you had those headaches, Sam? In a long time? Since I killed a kid. Well, was it before December that you had the headaches? Yes. Were you in service that you might have had an injury in service? Did you ever fall out of a tree or downstairs? Were you ever unconscious? I don't know. You don't remember. Does aspirin do you any good? No. Doesn't do any good. Sam, that stuff never did me any good either when I had it. Sam, let me ask you this. There's some reason why you go to a particular doctor or a particular priest, and some reason why apparently you wanted to talk to me or Lee. Is it that you feel that we have compassion for people who get in trouble? Or is it you feel that we can do something for you? Or is it you feel that we have enough integrity that if we promise you something, that we're going to stick to it? Well, let's find out why he wanted to talk to. Why did you want to talk to Mr. Belli, Sam? I don't want to be hurt. If it all boils down to the question of you're giving yourself up, if you could be assured that you wouldn't get capital punishment for myself. I don't want to give myself up. I want to kill those kids. மொத்தமாக இந்த டிவி ஷோவுக்கு வந்து அவர் 35 வாட்டி அடிச்சிருக்காராம். ஆனால் லேட்டர் ஆன் தே ஆக்சுவலி debunk saying that the real Zodiac இந்த டிவி ஷோவுக்கு கால் பண்ணலன்னு. ஓகே, it was actually a patient from a mental hospital. ஓகே, அவரு தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் வந்து debunk பண்ணிட்டாங்க. At the same time the Zodiac sent another letter. ஓகே, another letter அனுப்பி இந்த மாதிரி நான் வந்து அந்த டிவி ஷோவில் பேசுறது நான் இல்லை, ஓகே, ஆனால் குட் ட்ரை, நானும் பார்த்துக்கிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, த ஜோடியக் ஆக்சுவலி கீப்ஸ் அப் வித் ஆல் த அப்டேட்ஸ். ஓகே, அவரை பற்றி என்ன நடக்குது, அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க, எங்கே யார் என்னென்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த மனுஷன் வந்து அப் டு டேட்டாக வந்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ that is making the media even more frightening. The public also is already frightened enough already. All right, and then this continues on. Okay, which is he says that from here on நான் உங்களுக்கு வந்து எந்த கேஸும் வந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் யார் வந்து கொலை பண்ண போகிறோன்னு நான் சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் நான் செய்கிற கொலை எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு டெய்லி ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கலாம், மேபி வந்து தடுக்கி விழுந்து அவங்க இறந்து போன மாதிரி இருக்கலாம், ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன மாதிரி இருக்கலாம், தற்கொலையாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு he saying that. Okay, at the same time he gave another cipher as well. Now இந்த cipher வந்து crack பண்ணுறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. ஓகே, ரீசன்ட்லி in 2020 தான் வந்து crack பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஓகே, இந்த சைஃபரில் என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு வந்து கொலை பண்ண ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து கொலை பண்ணுறது ஒன் ஆஃப் த ஹாபி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொலெக்டிவ் ஹாபி.
அதாவது நான் இறந்து போன பிறகு நான் என்னோட ஸ்லேஃப்லாம் வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இறந்து போகிறாங்களா இவங்க எல்லாமே வந்து ஆஃப்டர் வேர்ல்டில். ஓகே, ஆஃப்டர் வேர்ல்ட்னா இவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவோம். நரகத்தில் இவங்க எல்லாமே என்னோட ஸ்லேஃபாக இருப்பாங்க. ஓகே, இவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து கீழே வந்து வேலை செய்வாங்க, அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மன்னவடி வந்து சொல்லுது. ஓகே, இந்த முக்கால்வாசி இந்த சீரியல் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து என்னோட அடுத்த வாழ்க்கையில் என்னோட நரகத்தில் இல்லைன்னா வந்து என்னோட ஆஃப்டர் லைஃப்பில் வந்து இவங்க எல்லாமே கொலெக்ட் பண்ணுறேன் எனக்கு ஸ்லேஃபாக இருக்கிறதுக்குன்னு. அவன் ரொம்ப செஞ்சு ஃபாலோவர்ஸை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து ராங் ஏரால் பண்ணிட்டாங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, and also back then in the 60s, in the 70s, 80s நீங்க கொலை பண்ணால் it's very easy for you to get away. Okay, very easy for you to get away because அப்போல்லாம் டிஎன்ஏ, அப்போல்லாம் இந்த ஃபாரன்சிக், இந்த சிஎஸ்ஐ, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒன்றும் ரொம்ப அட்வான்ஸான லெவலுக்கு போகல. ஓகே, ஸ்டில் at the beginning stage. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அதை வந்து செக் பண்ணி யார் செஞ்சான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். Alright, so at that time, that's why there were so many serial killers. It was such at a peak over there, and they were all getting away with it. Okay, but this Zodiac, he is a different level. Okay, ஏன்னா இந்த லெட்டர் ஒன்று கேரி ஆன் பண்ணுது. இந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன், நான் என்னோட ஸ்லீப்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார்ல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பாம்பும் போடுறாரு, லிட்ரலி பாம்பு தான். ஏன்னா அவர் லெட்டரில் வந்து இதுக்கப்புறம் நான் பாம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், இதுதான் வந்து பாம்பு செய்கிற டெக்னிக்கு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப கமல்ஹாசன் மாதிரி வந்து திஸ் இஸ் ஹவ் யூ டூ அ பாம் யூஸ் யூடியூப்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப்லாம் எழுதி இந்த மனுஷன் அனுப்பியிருக்கேன். ஸோ இவங்களும் வந்து பாம்பு அலர்ட் கிடச்சோன்னே என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்டே வந்து அழியிருக்கு. And then in March 1970, கேத்லீன் சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க பேபியோட திருப்பியும் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க ஹைவேல. ஓகே, சேம் திங், ஹைவே அந்த டைமில் டாக்காக இருந்திருக்கும், நாட் மச். ஸோ இவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு காடி ஹெட்லைட் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு, ஹெட்லைட் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பயம் தட்டிடுச்சு. இவங்க என்னடா பின்னாடி இந்த டாக்கான ரோட்டில் யாரோ நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இவங்களும் நிப்பாட்டமாக வேகமாக போயிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி ஒரு காடியும் வந்து என்ன பண்ணியிருக்கு, சைட்டில் வந்து இப்படி கட் பண்ணிட்டு கண்ணாடி இறக்கு, நான் உங்ககிட்ட சொல்லணும், கண்ணாடி இறக்கு, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கண்ணாடி இறக்கி என்னன்னு கேட்டிருக்காங்க, உன் பின்னாடி டயர் வந்து ஆடுது, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு, நீ பாரு, நீ கொஞ்சம் செக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஹான்னு சொல்லிட்டு காடியை நிப்பாட்டி இவங்க இறங்கல. பின்னாடி காடிக்காரன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் டயர் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் ஆடுது, என்கிட்ட டூல்ஸ்லாம் இருக்குது, என் காடியில் டூல்ஸ்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ உட்காந்துருக்குள்ளேயே நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து காடிக்கு போய் டூல்ஸ்லாம் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஃபிக்ஸ் பண்ணி ஓகே நீ கிளம்புன்னு சொன்னோடனே காடி எடுத்த கையோடைய டயரு பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருக்கு. ஓகே, ஸோ இவன் என்ன பண்ணான்னு தெரில, டயர் பிச்சுக்கிட்டு வெளியே வந்தோடனே சத்தம், காடி ஒழுங்காகவே ஓட மாட்டேது வேற. ஸோ இவன் திருப்பி வந்து பூட்டினார்ல. ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து உனக்கு கிட்ட இருக்கிற இந்த ஆயில் ஸ்டேஷனுக்கு வந்து போய் விட்றேன், நீ அங்கேருந்து வந்து ஹெல்ப் கேட்டுக்க, நான் வந்து போய் விட்றேன், நீ என் காடியில் வந்து ஏறின்னு சொல்லிட்டு உன் பேபியை கூட்டிகிட்டு வந்து ஏறின்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்களாம் ஏறி இருக்காங்க. கேத்லின் பேபியும் வந்து காடியில் உட்காந்துருக்கும் போது இதை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நான் இவங்களுக்கு வந்து மனசு சரியே இல்லை, ஏன்னா ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நியரஸ்ட் ஆயில் ஸ்டேஷன் சொன்னான். இவன் பல ஆயில் ஸ்டேஷன் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இவன் ஏதோ ஒரு வேலையை பண்ண போறான், நம்மளுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு நேரம் பார்த்துருக்காங்க. அந்த கரெக்டான நேரத்தில் ஒரு டிச்சுக்குள்ளே வந்து அவங்க குதிச்சிட்டாங்க. காதி கதவு திறந்து ஒரே குதி. ஓகே, குதிச்சு அந்த டிச்சுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிருக்காங்க. இவன் இறங்கி வந்து தேடி இருக்கான், தேடி கண்டுபிடிக்க முடியறதுனால so she went off. Now she is one of the second person to escape from becoming a potential murder victim for the Zodiac. Okay, so இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து காடியிலேருந்து குதிச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த பல ஸ்டேஷன்லாம் தாண்டி போனோடனே சைலண்ட்டாகவே இருந்திருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீ எங்கேயுமே நிப்பாட்டலையே. ஸோ இவனும் சைலண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த டைமில் திடீர்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து சைலண்ட்டை பிரேக் பண்ணுறான். கேத்லின் கிட்ட வந்து சொல்கிறான்,
உன் பேபியை வந்து நான் கண்ணாடியிலேருந்து தூக்கி வீச போகிறேன்னு சொன்னோன்னே அதை கேட்டு தாங்க முடியாதனால தான் என் பேபியை ஏதாச்சும் பண்ணிடுவான், என் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கேத்லி காடியிலேருந்து வெளியே குச்சிருக்காங்க. காடி குதிச்சோடனே அந்த அடிப்பட்ட அந்த ஸ்டேஜில் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணாங்களே. ரிப்போர்ட் பண்ணி ஸ்கெட்ச் கேட்டிருக்காங்க. ஸ்கெட்ச் கேட்ட அந்த டைமில் இவங்க கொடுத்த ஸ்கெட்சும் இதுக்கு முன்ன கொடுத்த ஸ்கெட்சும் ஓரளவுக்கு ஒத்து போகுது. I looked up on the wall and there was one of those composite drawings of the person I just spent this time with. Turns out it was the Zodiac. நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாக் பர்சன் மாதிரி ஒன்று சொன்னாங்களே, அந்த ஸ்கெட்சை வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஆனால் டூ லேட். அப்டேட் பண்ணி என்ன இருக்கு, அவன் தான் போயிட்டானு. அட் த சேம் டைம் ஆன் த சேம் டே போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுற அந்த டைமில் உன் காடி எங்கன்னு கேட்கும் போது உன் காடி நம்ம போய் செக் பண்ணுவோம், ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட். ஏன்னா வந்து ஒரு டயரை வந்து அவன் மாற்றினா கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக அவன் வந்து விட்டுட்டு போயிருப்பான். நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த தடயமும் இல்லை, இதுதான் நம்மளுக்கு சான்ஸ்ன்னு சொல்லி போய் செக் பண்ணும்போது அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த காடியை எரிச்சிட்டான், எந்த தடயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரைட். Now, at the same time, there was another evidence that he left out is ஏற்கனவே அந்த பார்க்கில் வந்து பிராயன் அண்ட் ஒசு சிசிலியா இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் அவனோட ஃபுட் ஸ்டெப் வந்து எடுத்துருக்காங்க. அந்த ஃபுட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டெப் பேஸ் ஆன் தட் இஸ் ஏதோ ஒரு மிலிட்டரி பூட்ஸ், இந்த மரீன் பாய்ப்பாங்களே அந்த மாதிரி பூட்ஸ். ஸோ அதோட தாப்பா தான் வந்து இதோட தாப்பா. ஓகே, ஸோ இது ஒத்து போகுது சொல்லிட்டு இந்த ப்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்லி ஜோடியாக்கு வந்து மேபி ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு மிலிட்ரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங், ஸ்கவுட் ட்ரைனிங், ஏதாச்சும் அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப செய்கிறவராக இருக்கலாம். பிகாஸ் it is not easy for you to get that kind of boots as per what they are saying. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஏப்ரல் 1970 த ஜோடியாக் கில்லர் ஒரு லெட்டர் நியூஸ் பேப்பருக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, பேசிக்லி எவ்வளோ லெட்டர், ஒரு 8-9 லெட்டர் போச்சு. இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து காதல் கோட்டை அஜித்தும் தேவயானி நலம் நலம் மரியாவல்னு சொல்லிட்டு மாற்றி லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, யார் கண்டுபிடிச்சாலும் ஆனால் மாற்றி லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நீ அனுப்பு நான் அனுப்பு, நீ அனுப்பு நான் அனுப்பு, நீ அதுக்கு சொல்லி நான் பதில் போடுறேன் நியூஸ் பேப்பர்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, பிகாஸ் தே ஹேவ் நோ க்ளூ அட் ஆல். யாரும் சஸ்பெக்டும் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. Right. Now, at the same time, that's when he gives the 13th cipher. Okay. Now, இந்த 13th cipher வந்து இதை நீ டீகோட் பண்ணனா என் பேரை கண்டுபிடிக்கலான்னு சொன்னால. Okay. He's very smart because he knows that it is impossible to decode the 13th. Okay. ஸோ அதனால தான் அவன் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த லெட்டர் வராதுன்னு சொல்லிட்டு January 30th, 1974 the Zodiac killer sends his last letter. லாஸ்ட் லெட்டர் என்ன போட்டிருக்காருன்னா வந்து மீ 37, அதாவது அவர் 37 கொல்லப்பட்டாராம், SFPD 0, இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு. 37 இஸ் அ நம்பர், அவர் சொன்ன நம்பர். ஆனால் போலீஸ்க்கு தெரிஞ்ச நம்பர் வந்து 5 murder and 2 attempt. ஓகே, 5 murder and 2 attempt தான். பட் அட் த சேம் டைம் 37 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் ஒரு லெட்டரில் வந்து சொல்லிட்டார்ல, இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் நான் செய்கிற கொலையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஸோ உங்களுக்கு தெரியாது, நான் செஞ்சாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார்ல. ஸோ இவ்வளோ விஷயம் செஞ்ச ஆள் எதுக்கு வந்து அந்த 37 வந்து போய் சொல்லணும்? ஏன் 37 சொல்லணும்? 47 சொல்லியிருக்கலாமே, 57 சொல்லியிருக்கலாமே, கத்துக்கு வந்து கூட ஏற்றிருக்கலாமே. ஏன் ப்ரிசைஸாக 37 சொல்லிட்டு அவர் சொல்லணும்? ஸோ த ஹையர் பாசிபிலிட்டி that is the number that he has achieved. இது வரைக்கும் கேட்டிங்கன்னா சஸ்பெக்ட் இல்லையா, யாருமே பிடிச்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. there is one main suspect. This main suspect, his name is Arthur Lee Allen. Okay, now Arthur Lee Allen, he is a very simple person. Okay, அவர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். he has about 6-7 kids. ஆனால் அது எல்லாமே அவரோட கிட்ஸ் இல்லை, அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களே அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே. ரைட். ஸோ அந்த ஃபேமிலி கூட வந்து ஆர்தர் லீ ஆலன் வந்து ஹாப்பியாக தான் இருக்கார். ஆனால் ஏன் இவர் வந்து ஒரு சஸ்பெக்ட் ஆகினார் பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்கிற கூட்டாளி, தட் மீன்ஸ் இஸ் ஹண்டிங் ஃப்ரெண்ட். ஓகே, இவர் ஹண்டிங் போவார் பிள்ளைக்கு, அவர் கூட இருக்கிற கூட்டாளி தான் வந்து கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி என் கூட்டாளி மேலே எனக்கு சஸ்பெக்டாக இருக்குது, ஏன்னா அவன் ஏக்கினே உனக்கு மனுஷனை வேட்டையாட ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தூண்டி கேட்டிருக்கானா. ஓகே, ஹண்டிங் பண்ணுற டீப்பில். அண்ட் அட் த சேம் டைம் when the police went to talk to Arthur Lee Allen, okay,
he happened to wear a watch. Now in the watch நீங்க பார்த்தீங்கன்னா the logo, it says Zodiac. Okay, that's the brand. And also look, check out the logo. This is the logo. Okay, the logo is exactly same to the logo that the Zodiac killer is using. Now this is also what the cops say, that இதுதான் மொத வாட்டி they can pinpoint a logo on a person. Okay, in the logo ஒரு மனுஷன் மேல வந்து என்னச்சுன்னு சொன்னா the closest ன்னு சொன்னா Arthur Lee Allen தான். Okay, but unfortunately, as the case was going on, Arthur Lee Allen passed away from heart attack. Zodiac killer is still out there, free, haven't been caught. யாரு செஞ்சான்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் கண்டுபிடிப்பாங்களா இல்லையா, I'm not sure, but this is one of the most elusive killer, one of the most smartest killer. Okay, is this a perfect crime? I'm not sure, but thank you so much for watching Shock Agora, and I'll see you guys on the next one. So as usual, ஒன்னு subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க and comment பண்ணுங்க. Let's hear from you guys. Thank you very much. See you guys next time.